மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் நடைபெறுவதாக விடிய ஆட்சியில் சமூக வலைதளங்களில் பரவிய போலி தகவலை நம்பி பெண்கள் ஏராளமானோர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தனர். மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்கும் முகாம் 17, 19 மற்றும் 20 ஆகிய 3 தேதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக சமூக வலைதளங்களில் போலி தகவல்கள் பரவியது. இதனை நம்பி தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தனர். செல்போன் மூலம் பரவிய தகவலின் அடிப்படையிலேயே தாங்கள் வந்துள்ளதாகவும், எனவே மகளிர் உரிமை தொகையை பெற தங்கள் பெயர்களை சேர்க்குமாறும் விடிய ஆட்சி காவல்துறையினரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு மாவட்ட ஆட்சியரை சந்திக்காமல் செல்ல மாட்டோம் எனவும் கூறியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் உரிமை தொகை முகாம் நடைபெறுவதாக பரவிய பொய்யான தகவலை நம்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 நாட்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுவதாக அப்பகுதி மக்களுக்கு தொலைபேசியில் குறுந்தகவல் வந்துள்ளது. இதனை நம்பி குஜிலியம்பாறை, வத்தலகுண்டு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் முகாம் ஏதும் நடத்தப்படவில்லை என தெரிவித்ததை அடுத்து பெண்கள் அனைவரும் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர். சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு முகாம் போடல, பொய்யான தகவல் வேற எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படியே வர்றப்பெல்லாம் கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இங்கே நாங்கள் வந்தோம்னா போலீஸ்கார் எல்லாருமே விரட்டி விடுறாங்க எங்களை. இல்லைம்மா, இங்கே வந்து தகவல் இல்லை, நீங்கள் பொய்யான தகவலாக வந்திருக்கீங்க, இந்த தகவல்லாம் இல்லை, நீங்கள் எப்போ முகாம் போடுறாங்களோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதாக பரவிய பொய்யான தகவல்களை நம்பி வந்த பெண்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை தேர்தலுக்கு முன்பு அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும் என்றும், தேர்தல் முடிந்த பிறகு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் என்று விடிய அரசு கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதாக வாட்ஸ்அப்பில் வந்த பொய்யான தகவல்களை நம்பி மேலப்பாளையம், அழகிய பாண்டியபுரம், வள்ளியூர், பனங்குடி, மானூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்ததால் பரபரப்பு நிலவியது. விடிய ஆட்சியில் எப்போதுதான் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்ற விரக்தியில் இருந்த பெண்களை பாதுகாக்க அங்கிருந்த போலீசார் திருப்பி அனுப்பி வைத்த அவலம் நேரிட்டது. இங்கே வந்து செல்லில் மெசேஜ் வந்துருந்து, கலெக்டர் ஆஃபீஸுக்கு 1000 ரூபா மகளிர் தொகை வாங்காதவங்க வாங்கலான்னு வந்திருந்து நாங்கள் அதை நம்பி வந்தோம். இங்கே வந்து போலீஸ்காரங்க உள்ளேவே விட மாட்டேங்கிறாங்க. பனங்குடி அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, 100க்கு மேற்பேர் வந்திருக்காங்க. ஆனால் யாருமே உள்ளே விடால, எல்லோரும் போங்க போங்கன்னு விரட்டி அடிக்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு நின்று போயிருக்கு. நீங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருமே உதவி பெறுற மாதிரி செய்யுங்க எங்களுக்கு. இது நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக வந்த பொய்யான வாட்ஸ்அப் தகவல்களை நம்பி ஏராளமான பெண்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். கடந்த ஒரு வார காலமாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மகளிர் உரிமை தொகைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு விடுபட்ட பெண்களிடம் விண்ணப்பங்கள் பெறப்படுவதாகவும், பெறப்படும் விண்ணப்பங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் போஸ்டர் ஒன்று வைரலானது. இதனை உண்மை என நம்பி திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட காங்கேயம், பெருமாநல்லூர், முதலிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். இவர்களிடம் மாவட்ட ஆட்சியர், அலுவலக அதிகாரிகள் இதுபோன்ற முகாம்கள் நடைபெறவில்லை என கூறியும் பெண்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் விடிய ஆட்சியில் நேர்ந்துள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட கரும்புக்கடை, குளியமுத்தூர் பகுதியில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருமாறு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தது. இதனை நம்பி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் அவ்வாறான எந்த வாட்ஸ்அப் குறுந்தகவலும் அனுப்பவில்லை என கூறியதால் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை குறித்து வாட்ஸ்அப்பில் பரவும் வதந்தியை விடிய அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது மக்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது.
கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என வதந்தி பரவியதால் ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் குவிந்தனர். நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 17, 18, 19 ஆகிய 3 நாட்களில் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவியது. இதனை உண்மை என நம்பி நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிப்பதற்கான ஏராளமான பெண்கள் குவிந்தனர். இதையடுத்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவியது குறித்தும் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்படவில்லை என அதிகாரிகள் கூறியதை அடுத்து பெண்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். விடியா திமுக அரசு வாட்ஸ்அப் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.